அடுத்ததாக சிறப்பு பட்டிமன்றம் திருமதி சுமதி மற்றும் குழுவினர். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்திற்கு வரமா சாபமா? வரமே என பேச சிலம்பரசன் அவர்களையும் தயாநிதி அவர்களை அழைக்கின்றோம். சாபமே என பேச பாலமன் பாப்பையா பார்த்தசாரதி அவர்களையும் தமிழ்ச்சுடர் சுமதி அவர்களையும் அழைக்கின்றோம். இதற்கு தலைமை தாங்குவர் நடுவர் தொல்காப்பிய தென்றல் ஈரா தேன்மொழி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பட்டிமன்ற திருமதி இரா தேன்மொழி அவர்களுக்கு வரவேற்பு வழங்க தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு ரகுவரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு நடுவர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு அருமையான பொழுதுல நமக்கு வந்திருக்கு இந்த பட்டிமன்றம் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லாம் சும்மா பேசாம அப்படியே சாப்பிடணும், வாயை மூடிட்டு சாப்பிடணும். அந்த பேசுற சத்தம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம திருவள்ளுவர் கூட முன்னாடி இருக்கார், சொல்லி அனுப்பிச்சார் என்கிட்ட, செவிக்கு உணவில்லை எனில் சற்றேனும் வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்கே செவிக்கும் உணவிற்கு வயிற்றுக்கும் உணவிற்கு, அதனால டபுள் டமாக்கா தான். நல்லா அனுபவித்து சாப்பிடுங்க, அனுபவித்து கேளுங்க. இங்கே ஒரு அருமையான பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க நமக்கு இந்த மேடையில். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த முகங்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரும் எப்படி பேச போகிறார்கள் என்ற ஆவல் உங்களுடைய இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு வலதுபுறமாக இருக்கிறவங்க 2 பேர், இடதுபுறமாக இருக்கிறவங்க 2 பேர். இவங்க இடதுபுறமாக இருக்கக்கூடிய 2 பேரும் விஞ்ஞானிகள். இவங்க அதனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்ற இன்றைய தலைப்பு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்திற்கு வரமா சாபமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இந்த பட்டிமன்றத்தை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் விஞ்ஞானிகளாக இருக்கிறதுனால வரம்பா, அதனால தான் நாங்கள் இன்னைக்கு விஞ்ஞானிகளாக உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க. இல்லைப்பா சாபம் அப்படின்றபடி நமக்கு பேசுறதுக்காக திருமதி சுமதி, கவிஞர் சுமதி அவர்கள், மதிப்பிற்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள், அடடா பார்த்தசாரதி அவர்கள், ஏன்னா அவரை சொல்லும்போது சாலமன் பாப்பையான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு நம்முடைய சிலம்பரசன் அவர்கள். அதே போல் இங்கே வரம் என்று பேசுறதுக்கு வந்திருக்கக்கூடிய சிலம்பரசன் ஐயா அவர்களையும் தயாநிதி ஐயா அவர்களையும், இந்த 4 பேர்கள் இந்த அரங்கில் இருப்பவர்கள், உங்களுடைய கை தட்ட முடியுமா? பலத்த கரவொலியின் மூலமாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். நவீன இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இன்றைய காலத்தில் அவசியம்னு நினைக்கிறோம், அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் சில சங்கடங்கள் ஏற்படும் போது, அச்சோ இது எதுக்குப்பா இதெல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்றபடி. இப்போ நம்ம இவங்க கூட சொன்னாங்க இல்லைங்களா, பர்வீன் சுல்தானா மேடம் கூட சொன்னாங்க, மொபைலை கொல்லிக்கட்டை சனியன் அப்படின்றபடி சொன்னாங்க இல்லைங்களா? அதை போல சில சமயம் நமக்கு தோன்றுவதுண்டு.
அதே சமயத்தில் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும், தொடர்பு கொள்ளணும். அதை போல சமயத்தில் நமக்கு என்ன ஆகும், அலைபேசி கையில் இருந்தால் அப்போ கடவுளே நம்ம பக்கத்தில் இருக்கபடி தோணும். ஆமாவா இல்லைங்களா? அதனால் இப்படியான இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் என்னென்ன நிலைகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் இருக்குன்றது இந்த 4 பேர் சொல்ல போகிறாங்க. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, சற்று அமைதி காக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க, சத்தம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாடல் உங்களுக்கு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கலைவாணர் NS கிருஷ்ணர் அவங்களும் அவங்களுடைய மனைவி மதுரம் அம்மாவும் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அடுத்த நாட்டு காரம் போல ஆளை கொள்ளாம ஊரை பாழு பண்ணாம விஞ்ஞானத்தை வளர்த்த போறண்டி, மேனாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறண்டி அப்படின்னு சொல்லுவார். அதை போல் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சாபம்னு பேச வந்திருக்கவங்க, விஞ்ஞானம் வந்து சாபம், அது வந்து இப்போ நம்ம கண்ணெதிரில் பார்க்குறோம். பயங்கரமான போர், போருன்னா போர், அப்படி ஒரு போர் எரியுது எங்கே பார்த்தாலும். அதனால் அடுத்த நாட்டுக்காரன் போல் ஆளை கொள்ளாமல் ஊரை பாழ் பண்ணாமல், நமக்கு இன்னைக்கு எங்கேயோ நடக்கிற சண்டைக்கு நமக்கு இன்னைக்கு கேஸ் இல்லை, எல்லாம் ஹோட்டல்லாம் மூடிட்டு இருக்காங்க, தனியாக இருந்தால் கஷ்டப்படுறாங்க சாப்பிட, அப்படியாக இருக்குது அப்படின்ற நிலைமையில இவங்க பேசுகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி சொல்லிட்டு அணுசக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போறேன்டி அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா எது வேணாலும் எதை மூலமாகவும் செய்ய முடியும் என்பதை இந்த காலகட்டத்தில் நம்ம கண்ணால் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் அணுசக்தியால் ஆயுள் விருத்தி கூட பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இவங்க பேச வந்திருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இவர்களுக்கான நேரம் வந்து ஒருவருக்கு 7 நிமிடம் வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தை யாராவது பார்த்து கொண்டால் கொஞ்சம் சரியாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவங்க வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க நேரத்தை பார்க்குறாங்க. 7 நிமிடம் 6 நிமிடம் ஆகும்போது நீங்கள் கையை உயர்த்துங்க ஐயா. அப்புறம் 1 நிமிடம் அவங்க பேசின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்து அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்போ முதலாவதாக நமக்கு இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சி, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு வரமே அப்படின்னு சொல்லிட்டு சாபமே அப்படின்னு சொல்கிறதுக்காக முதல்ல பேச வருபவர் நம்ம சாலமன் பாப்பையா, இல்லை நம்ம பார்த்தசாரதி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் வந்து ஒரு சிறந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர், எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் அவர் வந்து தமிழாசிரியர். ஒரு இந்த தமிழை வந்து இந்த வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு சிறப்பாக சொல்லி கொண்டு இருப்பவர். அதனால் நிச்சயமாக நன்றாக பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அவருக்கு ஒரு அருமையான கைத்தட்டல் கொடுத்து அவரை மேடைக்கு ஒளிவாங்கி முன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம், வாங்க. நடுவர் அவர்களுக்கு நன்றி, அருமையாக எடுத்து கூறினார். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வரமா சாபமா என்ற தலைப்பில் வந்து பேசுகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னால் நம் நடுவர் மற்றும் அவையோர் மற்றும் எதிரணியில் இருப்ப அனைவருக்கும், என் போனை விட முக்கியமான மதிப்பிற்குரிய நண்பர்கள் அனைவருக்குமே என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய சாபங்களும் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாபங்கள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். சுற்றி வளைச்சி பேச விரும்பல ஐயா, நேரடியாகவே உங்களை தாக்குறேன். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது
எப்படி என்னென்ன கலப்படமெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் எடுத்துக்கோங்க. பாலில் என்னென்னமோ நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் தான் வாங்குவோம். காலையில் எந்திரிச்சோம்மா போய் அதுக்குன்னே வாங்குவோம். அதுக்குன்னே காலையில் எந்திரிச்சு மாட்டில் இருந்து பாலை பீச்சி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பால் பாக்கெட்டில் என்னென்ன கலப்படம் வருது, என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு சாபந்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணும்போதே நம்ம பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் பார்த்திங்கன்னா சொரக்காய் புடலங்காய் என்ன விளைஞ்சாலுமே அதில் சிலதை ஒதுக்கி வச்சு அதோட விதைகளை சேமித்து வச்சு நம்ம இளைய தலைமுறைகள் நல்லா வளரணும் வாழணும் அப்படின்ட்டு விவசாயம் பண்ணினாங்க. ஆனால் இப்போ உள்ள வளர்ச்சியில் விவசாயம் பண்ணி வரதில்லை. பழமோ காயோ எதுலேயுமே விதையே இல்லை. விலை கொடுத்து வாங்குறோம். கேட்குறீங்க அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனால் அதைத்தான் டபுளுக்குன்னு இருக்கான் போல. அட பாய்ப்பு வச்சிருக்காங்க. என் வைப்பு கேட்குறேன், எங்கேயா போயிட்டு இதை வாங்கினேன், இது நாள் வரைக்கும் நீ வாங்கவே இல்லையா? பார்த்தா இன்னும் 3 கரு 4 கருவும் கொண்டு வந்துடுவான் போல்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா கோழி சிக்கன் கறி அப்படின்னாலே வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழியும் சேவலும் தான் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். இப்போ பாருங்க, எங்கே போனாலுமே அந்த கோழியை கண்ணால் பார்க்க முடியலை. நடுவர் அவர்களே, கரெக்டு தானே? இதுவும் ஒரு வளர்ச்சி தான். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் போட்டு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. நம்மளோட ஆயுசு காலம், நம்மளோட ஹெல்த்து எல்லாமே போயிடுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மொபைல் வளர்ச்சிக்கு வந்துட்டேன் நான். என் ஒய்ஃபு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு அப்படியே வந்து ஒரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுட்டா. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைக்கு மேடம். ஆனால் அதை சாப்பிட்ட எனக்கு தான் தெரியும். பார்க்குறான் பொண்ணு அழகா இருக்கா அப்படின்ட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டுறானுங்க. அதுலேயே வந்து இது வியூஸ் எல்லாம் கூட்டிடுது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரட்டி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அவங்க வேலை. அவங்களோட டைம் வேஸ்ட்டு எல்லாம் இதாகுது. பாலா போகுது. உங்க மனைவி வந்திருக்காங்களா சரிங்க? இருக்கிறா. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ரொம்ப சரியான சாப்பாட்டு பிரியர் போல. எடுத்த உடனே சொல்றதெல்லாம் பால், எக்ஸ் முட்டை, ரசம், இது சரியான உண்மையில நல்ல உங்க கைவண்ணத்தில் சாப்பிட்டு சாப்பாடு மேல ஒரு தனி அதுதான் அவருக்கு தலையில இருக்கு. இப்போ முதல்ல நடுவர் அவர்களே, நம்ம மக்கள் வந்து அந்தி சாய்ந்தால் அறநானூறு, பொழுது சாய்ந்தால் புறநானூறு, அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, சீரியலு அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏம்மா சாப்பாடு கொடு அப்படின்னா இங்கே அப்படி போய்கிட்டே இருக்கும். காதில் விழுந்துச்சா விழலையாங்கதே தெரியாது. அந்த மாதிரி வந்து விஞ்ஞானம் வந்து வளர்ந்து போச்சு. அதுக்கடுத்து பாருங்க, படிப்பு முறையில் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவோம், மைண்டில் வச்சுக்கிடுவோம், திருக்குறள் படிப்போம், எல்லாம் வச்சுக்கிடுவோம். ஃபோன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் என்னோட வயசில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் எல்லாம் தெரியும். டக்குன்ட்டு ஒருத்தவங்க பேரை சொன்னால் டக்குன்ட்டு ஓகே நம்ம அண்ணனோட நம்பர் சொல்லுங்க அப்படின்னா டக்குன்ட்டு சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏமா ஓ நம்பர் என்ன, என் பொட்டாட்டி நம்பர் எனக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ரொம்ப நல்லதா போச்சு. அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகி போச்சு. 2 எத்தனை 4, 5 எத்தனை 10 அப்படிமா. நம்ம பிள்ளைகிட்ட கேளுங்க, ஏமா 8 எத்தனைமா அப்படின்னா இருப்பா கால்குலேட்டரை போட்டுக்கிறேன் அப்படிங்குது. கூகுளை கேட்டு பார்க்குறேன், கால்குலேட்டரு எல்லாம் கூகுளில் பார்க்குறோம் அப்படிங்குது. அந்த மாதிரி ஆகி போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு வந்து நாம காலத்தில் படித்தோம். இப்போ பாருங்க எல்லாமே ஆன்லைன் ஆகி போச்சு. அப்படியா ஓகே பிடிஎஃப் அது இதுன்னுட்டு பார்த்து அவங்களுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு, மெமரி பவர் எல்லாமே குறையுது மேடம். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஏஐ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ கேமராவை மாட்டி விட்டுருக்குறானுங்க.
சும்மா நார்மலாகவே டிரைவிங் பண்ணிட்டு போக முடியல. அது வாட்டில் வந்து ஃபைனை போட்டு தள்ளிடுது. நம்ம வந்து வீட்டில் வந்து செக் பண்ணுனா ஏகப்பட்ட ஃபைனை கட்ட வேண்டியிருக்கு. இன்னொன்று ஏஐ வளர்ச்சியால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தான் போயிருக்குது. ஓகே மேடம், டைம் ஆகியதனால் நான் எனது உரையை வந்து முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். உணவு கலப்படத்தினால் நம் ஆயுள் காலம், நம்மளது ஹெல்த்து எல்லாமே வந்து இழக்கிறோம். மொபைல் வளர்ச்சியால் நாம் நிம்மதியை இழக்கிறோம். ஏஐ வளர்ச்சியால் நாம் வேலையை இழக்கிறோம் என்று எனது உரையை முடித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்பு சிறப்பு. ஐயா அவர்கள் வந்து கலகலப்பா அவருடைய உரையை எடுத்துட்டு போயிருக்காரு. குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களான்னு தெரியல. ஏஐயை பற்றி சொன்னார். ஏஐ வந்து ஏஐ தான் கண்டுபிடிச்சதான் தப்பு. நம்ம கரெக்டாக வண்டியில் போகிறோம். அவர் சொல்கிறது பாருங்க, வண்டியில் போகிற நம்ம செய்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபைன் போடுதான். நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணமா இல்லைவான்னு யோசிக்கல. ஏஐக்கு போகிறாரு. ரொம்ப ரொம்ப அருமை, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இப்போது நமக்கு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்காக நம்மிடையே வர இருப்பவர் திரு சிலம்பரசன் அவர்கள் வந்து இப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளராக பார்த்தோம். ரொம்ப அருமையாக பண்ணார். அவருடைய அந்த தனித்தன்மை தெரிஞ்சுது. அவர் வழங்கியதில் ஒரு சிறப்பு, ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்றத நம்மளால் உணர முடிஞ்சது. இப்போ அவருடைய வாதம் வைக்கும்போது இன்னும் அவருடைய சிறப்பு என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஒரு அருமையான விஞ்ஞானி, நம்ம நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரை வந்து இருக்கரம் நல்ல கையை தட்டி தட்டி வரவேற்போம். ஐயா வணக்கம், வாங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். அவர் சாபமே அப்படின்னு பேசுறதுக்கு வந்த உடனே அவர் மைக் ஆன் பண்ணாமல் பேசினார். ஏன்னா டெக்னாலஜி, அவரால் இந்த மைக் இல்லாமல் பேசவே முடியாது. அங்கேயே வந்து அவங்க அடிபட்டாங்க. அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மனித குலத்திற்கு ஈடு இணையற்ற வரம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரோபாட்டிக் சர்ஜரி, மரபணு மாற்று அறுவை சிகிச்சை, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு பகிர்வு. நீங்கள் ஆன்லைன், கூகுள், யூடியூப் மூலமா உங்களுடைய அறிவை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய பேருக்கு பகிரலாம். உலகளாவிய இணைப்பு, நீங்கள் ஆன்லைன் மூலிமா எந்த கண்ட்ரியில் வேணால் நீங்கள் இணைஞ்சு அதன் மூலிமா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை. அதாவது இந்த பேரிடர் காலங்களில் அந்த பேரிடர் இடுக்குகளில் மாட்டிக்கினவங்க அவங்கள காப்பாற்றுறது, அந்த பேரிடருக்கான ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கறது. அதாவது வருமுன் காப்போம் மாதிரி, பேரிடர் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு முற்றிலும் வரமாகவே இருக்கிறதுன்றது தான் என்னோட வாதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இணையவழி வணிகம். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வணிகம் செய்யறதுன்றது வந்து நம்ம ஃபிசிக்கலாக போய் ஆகணும். பட் இப்போ வந்து ஃபிசிக்கல் ஹெல்ப் தேவை கிடையாது. நீங்கள் வணிகம் செய்கிறதுக்கு வந்து இணையவழி வழியாகவும் வணிகம் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் வந்து வீட்டில் சொல்லுவாங்க, ஏங்க நான் வாரம் முழுக்க சாப்பாடு செய்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சண்டே நமக்கு வந்து ஃபண்டேவாக ஆகிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விக்கி, சொமேட்டோ எடுப்போம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம். வீட்டில் ஒய்ஃபும் சாட்டிஸ்ஃபைடு, நம்மளும் சாட்டிஸ்ஃபைடு, நமக்கும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் தான். பாருங்க என்னப்பா இந்த சீக்ரெட்லாம் சொல்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாதவங்கெல்லாம். அப்புறம் சண்டே சீக்ரெட். அதோட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டெக்னாலஜின்றது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்குது. முன்னாடிலாம் அந்த மாற்றுத்திறனாளிகளை பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு வந்து அவங்க டச் பண்ணி தான் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியும். பட் இப்போ வந்து அவங்க வந்து அந்த டச் உணர்வு இல்லாமலே அவங்க நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக வந்து இந்த டெக்னாலஜி இருக்குதுன்றதான் வந்து என்னோடய வாதம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தாவே ஆயில் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. உங்களுடைய மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கும் உங்கள் முகத்தை வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஒரு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கும் உங்கள் முகம் தான் உங்களுடைய ஐடென்டிட்டியே. அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பாதுகாப்பு கொடுக்கலாம். நீங்கள் அதை வந்து பாஸ்வேர்டாகவும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு எதிரணியில் பேசினவர் சொன்னார், அவங்க வீட்டில் புளி ரசம் வச்சாங்க, அதை 1000 பேர் லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த புளி ரச கதை எல்லார் வீட்லேயுமே நடக்குது. எங்கள் வீட்லேயும் ஒரு புளி ரசம் வச்சாங்க. ஒரு நாள் ரசம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போவே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வெய்மா ரசம் அப்படின்னு சொன்னேன். நானும் சாப்பாடை போட்டு உக்காந்தா, இல்லைங்க புளியை காணோம், நான் எப்படி ரசம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் புளி இல்லாமலே வெய்மா அப்படின்னா. அப்புறம் எப்படிங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நீ ரசம் வைக்கிறேன்னு சொன்ன உடனே என் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. அதனால் நீ நார்மலாக தண்ணியை கொடுத்தா கூட நான் குடிச்சாக்க அது புளி ரசமாக மாறிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சாலே போதும்னு சொல்லி இந்த ரசக்கதை எல்லார் வீட்லேயும் நடக்கும் போல இருக்குது.
நான் நினச்சேன் புளியை காணோம் அப்படின்னா ஏதாவது காட்டுக்கிட்டு போய் புளியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து எப்படி வந்துச்சு? கணினி தமிழ், கணினியில் அதனுடைய எழுத்துக்களை பதிவேற்றம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்தே கிடச்சிச்சு. அதை விட முக்கியமான விஷயம் இந்த கீழடி அகழ்வாய்வு. அந்த கீழடி அகழ்வாய்வு பண்ணுற அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கு, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அதனுடைய காலத்தை கணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்டால் தான் நடக்குது. அதனால் அதெல்லாம் வரமே. அதோட முக்கியமான விஷயம், நம்ம பூமர் அங்கிள் முன்னாடி பேசிட்டு போனார், பாலமன் பாப்பையா பார்த்தசாரதி. அவர் சொன்னார் இது வந்து சாபமே அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கிறதே வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே ஆன்லைன் கிளாஸில் எடுத்துகிட்டு இங்கே வந்து சாபமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதோட முக்கியமான விஷயம், மலரின் மென்மையிலும் வாசம் உண்டு, பட் அதில் மறைந்திருக்கும் முள்ளில் வலி உண்டு, வரம்பு அறிவோம். அதாவது வானத்து அமிதம் என்றாலும் அது வயிற்றுக்கு மீறினால் நஞ்சாகும், தேனத்த சொற்கள் என்றாலும் அது தெவிட்டினால் கசப்பாகும், உண்ணும் உணவு மருந்தாகும், அதனுடைய அளவு தெரிந்தவரை அளவோடு பயன்படுத்தினால் வளமாக வாழலாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு என்று கூறி டெக்னாலஜி மனித குலத்திற்கு வரமே என்ற உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. நமக்கு வந்து எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அந்த நவீன தொழில்நுட்பம் வந்து உதவியாக இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து மருத்துவர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட்டு அவுட்டு அப்படின்வாங்க. அதை போல் ஒரு நிலை இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏஐ ரோபோட்லாம் வந்து சிறப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அவர் சொன்னதெல்லாம் சிறப்புன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் சுமதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இப்போ அவங்க பேச்சு வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா வந்து சுமதி வந்து ஒரு நல்ல கவிஞர், எழுத்தாளர், மிக சிறந்த ஒருங்கிணைப்பாளர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். இணைய வழியில் அவங்க நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தடம் பதிக்கும் தளிர்கள் என்ற அமைப்பு வந்து தமிழ் சுடர்மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் அது சாபம் போல தெரியுது அந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி. என்ன அப்படி பார்க்குறாங்கன்றத அவங்க இப்போ சொல்ல வராங்க. வாங்க சுமதி. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்த வளர்மொழி என் அன்னை தமிழ்மொழி வாழியவே வாழியவே என்று கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். நீதி தேவதையாய் வீற்றிருக்கும் நடுவர் அம்மாவிற்கும் இரு அணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்திற்கு வரமா சாபமா? இந்த தலைப்பில் பேச வந்திருக்கும் சாபமே என்ற தலைப்பை எங்களுக்கு அளித்த பொங்கல் சங்கமத்திற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாபமே என்று நாங்கள் பேச வந்திருக்கும் இருவரும் ஆசிரியர்கள், வரமே என்று பேச வந்திருக்கும் இருவரும் விஞ்ஞானிகள். இந்த மாதிரியான சரியான ஒரு தேர்வை தேர்ந்தெடுத்து கொடுத்த பொங்கல் சங்கமத்திற்கு மீண்டும் ஒரு நன்றியை உரித்தாக்குகின்றேன். ஐயா சொன்னாங்க பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு, பேரிடர் மேலாண்மை, இந்த பேரிடர் மேலாண்மை எங்கிருந்து வந்தது? இயற்கை சீற்றத்தினால் மட்டுமே இந்த பேரிடர் மேலாண்மை என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இயற்கையின் சீற்றம் எப்படி உருவாகின்றது? இயற்கையை இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் இயற்கையை அழித்துக் கொண்டிருப்பதனால் உருவாகின்றது அல்லவா? அடுத்தது ஐயா சொன்னார் புகைப்படம். இந்த புகைப்பட தொழில்நுட்பத்தினால் தினம் தினம் எத்தனை இளம் பெண்கள் தவறான புகைப்படங்களால் தங்களது வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவிற்கு தெரியாதோ என்னவோ தெரியவில்லை. அடுத்தது ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை, மரபணு மாற்றம் இவற்றையெல்லாம் பற்றி சொன்னார். மருத்துவ உலகின்
இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி. மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான மருந்துகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நான் ஒப்புக்கொள்கின்றேன், அதை மறுக்கவில்லை. ஆனால் அத்தனை மருந்துகளுக்கு பின்னாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் உருவான நோய்களே காரணம் என்பதே எனது வாதம். ஐயா அவர்களுக்கு தெரியாதோ என்னவோ, தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஊருக்கு ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையமும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை அல்லவா? அடுத்தது ஆன்லைன் கிளாஸை பத்தி சொன்னாங்க. எங்க ஐயா சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸ் என்ன சார், வரம் சாபம் சொல்லி வரம் சொல்லி சொன்னாரு. ஏன்னா நாங்களாம் ஆன்லைன்ல தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நிஜம்தான், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறதுனால தமிழை வளர்த்துட்டு இருக்கோம். இன்னொரு சைட்ல ஆசிரியரா எனக்கு தெரிஞ்ச ஒரு நிஜமாவே நடந்த உண்மையை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். கேவி ஸ்கூல்ல ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கோம் கொரோனா பீரியட்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு எனக்கு தெரிஞ்ச 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், என்னோட ஃப்ரெண்டோட பையன், ஆன்லைன்ல டீச்சர் கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் டேபிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செகண்ட் டேபிள்ல இருந்து 10th டேபிள் வரைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெமரியா சொல்லணும், கீழே குனியக்கூடாது, நேராக பார்க்கக்கூடாது, மேலே பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே குனிஞ்சா புக்கை பார்த்து படிக்கிறான் அப்படின்னு, நேராக பார்த்தா டிவைஸை பார்த்து சொல்லிடுவான்னு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆசிரியராக எங்களுக்கு தானே தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்டுங்க என்னென்ன மாதிரி குளறுபடி எல்லாம் பண்ணுவாங்களே. ஆனா இந்த காலத்து ஸ்டூடெண்ட் அது நம்மளை விட ஒரு படி மேலே இல்லையா? இவன் என்ன பண்ணா, சவுத்துல மேல லைனா டேபிள்ஸுங்களை ஒட்ட வச்சுட்டான். 5th டேபிள் வரைக்கும் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியாதது இந்த 6th 7th 8th 9th 4 டேபிளையும் மேலே ஒட்ட வச்சுட்டான். டீச்சர் சொல்லியிருக்காங்க இவங்களோட சாய்ஸ் தான், எது வேணா சொல்லலாம் அப்படின்ட்டு. பெரிய டேபிள் சொன்னா நமக்கு கைத்தட்டல் கிடைக்கும், டீச்சர் கிட்ட நல்ல பேர் வரும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பையன் இந்த 4 டேபிளையும் என்ன பண்ணா, இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கடன்னு ஒப்பிக்கிறாங்களாம். என் ஃப்ரெண்டு இவனுக்கு டேபிளே தெரியாதே எப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தா மேல ஒட்டி வச்சிருக்கான். டீச்சருக்கும் தெரியாது, அம்மா வந்து கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்து இவர் படிச்சுட்டு இருக்காரு, அதாவது டெஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. ஸோ ஆன்லைன் கிளாஸ்னால வரக்கூடிய இது என்ன வரமா? இது சாபம் தானே ஐயா? சொல்லுங்க, சாபமா வரமா? வரோம். அடுத்து வராரு இவர், வரோன்னு சொல்றதுக்கு. இவர் விஞ்ஞானி இல்லையா, அதனால சொல்ல வராரு. இந்த விஞ்ஞானிகள் இப்ப DRDO கண்டுபிடிப்புகள் அத்தனையும் வரமா சாபமா நமக்கு? நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஐயா சொல்லிட்டு போனாரு, பார்த்து சாரதி ஐயா சொன்னாரு இல்லைங்களா, ஏஐ தொழில்நுட்பம் இல்லை, மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகள் சாபம் இன்னைக்கு எல்லாம் பொசுங்கிக்கிட்டு இருக்கு. நாடுகளே போர்னால அழிஞ்சுகிட்டு இருக்குது. இதெல்லாம் DRDO அப்படிங்கிற ஒரு எல்லா நாடுகள்லயும் வச்சிருக்கிற ஆராய்ச்சி மையங்கள்ல உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஏவுகணைகளால் வந்த சாபங்கள் தானே ஐயா. அதுக்குதான் அவர் வரான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு. அடுத்து வராரு அவர் பேசுறதுக்கு. கருவிகளை மனிதன் இயக்கினால் அது வரம் என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் இன்று கருவிகள் தான் மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? நாளைய உலகில் கருவிகளே மனிதனாகி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால், ஐயா சொன்னார் இல்லைங்களா, ஏஐ தொழில்நுட்பத்தினால் கருவிகளே மனிதனாகி மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும். இதைத்தான் நாங்கள் சாபம் என்று சொல்கின்றோம். அடுத்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்னே பாரதி சொல்லிவிட்டு போனார், இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் பல செய்திடுவீரே. இந்த பாரதி கண்ட கனவு என்ன? இயந்திரங்கள் பல செய்து தொழில்நுட்பங்களை வளர்த்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதனால தானே. ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பல லட்சம் கோடிகள் செலவு செய்து கொண்டிருப்பது போர்க்கருவிகளுக்காக மட்டுமே என்பதே எனது வாதம். உள்நாட்டில் மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் போது எல்லையை பாதுகாப்பதற்காக ஆயுதங்களை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஆயுதங்களை தயாரிப்பதனால் என்ன பயன் இருக்க போகிறது? இது சாபமா வரமா என்பது நடுவர் அவர்களுக்கும் தெரியும், அவையோர் அனைவருக்கும் தெரியும். ஒரு தீக்குச்சியை கொண்டு தீபமேற்றி திருக்குறளையும் படிக்கலாம். அந்த தீக்குச்சியால் ஓர் ஊரையும் எரிக்கலாம். இன்று திருக்குறள் படிப்பவர் எத்தனை பேர், ஊரை எரிப்பவர் எத்தனை பேர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது.
தன் வியர்வையை உதைத்து தொழில்கள் பல செய்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மணல் மேடுகளாய் ஆக்கி கொண்டிருக்கும் அவலங்களை பார்க்கும் போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சாபமே 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 என்று உரைக்கின்றேன். ஆயுதங்களால் இவ்வாறு அழிவுகள் என்றால் நாளைய நம்பிக்கைகளான நம் பிள்ளைகளின் சிந்திக்கும் திறனையே ஐயா நம் பார்த்தசாரதி ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றல் திறனையும் ஒரு சில நொடிகளில் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஐயா. படைப்பாற்றல் திறனையும் கற்பனை வளத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. கூகுள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது. கூகுள்ல எல்லாத்தையும் படிச்சுக்கலான்னு சொல்றாரு. கூகுள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு அதனால் ஆசிரியர்கள் மேல் மரியாதையும் இல்லை, அவர்களிடம் கற்றுக்கொள்ளும் எண்ணமும் இல்லை. ஆர்டர் செய்தால் உணவு வருகிறது, அதனால் பெற்றோர்களை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் பெற்றோரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகின்றது. மாதா பிதா குரு தெய்வம் என்று வாழ்ந்தோம் நாம். ஆனால் இன்று கூகுள் தான் தெய்வமே என்று நமது பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பது சாபம் தானே. கூகுளில் நல்லது மட்டுமா கிடைக்கின்றது? ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் யூடியூப்ல வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். இது எந்த வகையில வரும் என்று ஒத்துக்கொள்வது சொல்லுங்கள். ஜாதகத்தில் 7 சனி என்பார்கள். நாமெல்லாம் படித்தது, நாமெல்லாம் தெரிந்து கொண்டது அதுதான். ஆனால் இந்த ஜென்ம சனியானது ஸ்மார்ட் போன் வடிவத்தில் நமது பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நேரம் முடியுது. ஒரே நிமிடத்தில் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் அம்மா. கால்குலேட்டர்களால் மனக்கணக்கு போனது, கணினியால் கையெழுத்து போனது, வரவேற்பும் அழைப்பிதழும் வாட்ஸ்அப்பில் வந்தது, இறப்பிற்கு ஆறுதலும் கூட RIP ஆனது. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேஸ்புக்கில் பார்க்கின்றது. இணைந்திருந்த சொந்தங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராமோடு நின்று விடுகிறது. 10 மாதம் சுமக்காம குழந்தை கூட கிடைக்கின்றது. நம்ம பந்தமும் பாசமும் கருணையும் எந்த அறிவியல் கொடுக்கின்றது? கூறுங்கள் சான்றோர்களே. தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்திற்கு சாபமே சாபமே என்று கூறி நேரமின்மை காரணமாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைசியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு பட்டியல். எதனால் அந்த நவீன வளர்ச்சியால் நம்ம எதை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சொந்த ஒரு குடும்பத்தாராக இருந்தால் கூட RIP அவ்வளோதான், முடிஞ்சிருது. ஒரு அழைப்பிதழ் கிடையாது, நேரில் போய் பார்க்கறது கிடையாது, இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டா தான் ஆச்சு. இதை போல் பல செய்திகள் தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு எந்த அளவுக்கு ஒரு துன்பமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அதை சாபமாக்குகிறது என்பதை வெகு அழகாக நமக்கு சுமதி உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொன்னாங்க. பாருங்க, சாபமே சாபமே சாபமேன்னு 2 முறை சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் இப்போ நம்ம தயாநிதி ஐயா வராங்க. அவங்க முதலே சொன்னபடி விஞ்ஞானி, அது மட்டும் இல்லை ஒரு மிக சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். இவங்க இதற்கு சரியான பதில் சொல்ல போகிறாங்க. இப்போ வேர்க்க விறுவிறுத்த உட்கார்ந்துருக்காங்க சுமதி. அவங்க பேசிட்டு அவங்க சொல்கிற பதில் வேர்த்து வழியே போதா இல்லை அப்படியே குழு குழுன்னு அப்பா நம்ம பதிலுக்கு எதுவும் சொல்ல முடியலப்பா இவரால் அப்படின்னு நினைக்க போகிறாங்களான்னு தெரியல. வாங்க. நன்றி மேடம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நடுவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் சாபம் கொடுத்ததற்கு சந்தோஷப்பட்ட சுமதி மேடம் அவர்களுக்கு ஒரு வணக்கம். ஏன்னா தமிழ் சங்கம் சாபம் கொடுத்துருக்கு. அந்த சாபத்தை கொடுத்த என் துட்டியாடி பொங்கல் சங்கமத்துக்கு ஒரு நன்றின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கையில் அறிவியல் நல்ல தொழில்நுட்பத்தை கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, கொடுத்த நேரத்தையும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, கொடுத்த தொழில்நுட்பத்தையும் ஒழுங்காக உபயோகப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு இது சாபம்தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கும் வத்தி குச்சியை யூஸ் பண்ணலாம், ஒரு ஊரை எரிக்கிறதுக்கும் வத்தி குச்சியை யூஸ் பண்ணலாம். இந்த விளக்கேற்றுறவ அதை ஒரு வரமாக தான் பார்ப்பான், மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அதை சாபமாக தான் பார்ப்பாங்க. அது அவங்களோட இயல்பு.
ஸோ அது டெக்னாலஜியோட ஒரு இது கிடையாது, அவங்களோட இயல்பு, மனிதனோட எண்ணம் அப்படி. ஸோ அடுத்தபடியாக கருத்தரிப்பு மையங்கள் அங்கங்கே இருக்கிறது என்றார்கள். அந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ணாங்க, 1 விட்டது 2வது, 2 விட்டது 3, 3 விட்டு 4. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரே வழி தான். அது எப்படியாச்சும் சரியான வழி ஆக்கிக்கணும். அதுக்கு தான் இந்த ஐவிஎஃப்லாம் வந்திருக்கு இந்த காலத்தில். ஸோ அந்த காலத்தில் ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டு இருந்தார் ஆண் மகன். ஆனால் பெண்கள் மிகவும் கொடுமைக்கு ஆளானார்கள். இப்போது அப்படி இல்லை, 2 பேருக்கும் உழிச்சு போடுறானுங்க குனியை வச்சு. ஸோ அதனால தான் ஐவிஎஃப் வருது இதுனா. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு டேபிள்ஸை கேட்டால் மேலே பார்த்து சொன்னானா. சரி, எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டியை பாருங்கள். இந்த டேபிள்ஸை எழுதுறது கஷ்டமா? ஒன்றும் இல்லை, கையில் விரலை விட்டு எழுதிடலாம், படிச்சிடலாம். அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுறதுனால ஒன்றும் உபயோகம் கிடையாது. அது ஒரு சின்ன கால்குலேட்டரே பண்ணிவிடும். ஆனால் முக்கியமான விஷயம், அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன வேணும் தெரியுமா? அவங்ககிட்ட அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும். எதை எடுத்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படி இருக்கணும் பிள்ளைங்க. அவன் இல்லை இது புல்லு தானே, இது என்ன பண்ண முடியும், மாட்டுக்கு தான் போடணும் என்னன்னாக்கா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்படி தான் அவன் அந்த சூழ்நிலையில் ஆன்லைனில் படிச்சிருக்கிறான். அந்த டேபிள் தெரியல, ஆனால் அந்த டேபிளில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறான்ப்பா. அந்த பையன் யாருன்னு தெரில, அவனெல்லாம் பாராட்டணும், மேடையில் ஏற்றி அவார்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மிசைல்ஸை பற்றி சொன்னாங்க. மிசைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம டிஆர்டிஓ வெறும் மிசைல்ஸ் பண்ணுறதை மற்றும் பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்துள்ளது. இதில் மிசைல்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஈரான் அவங்கெல்லாம் சண்டை போடும்போது நமக்கு ரொம்ப பேரழிவை பார்த்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன உண்மைன்னா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, த பெஸ்ட் வே டு அவாய்ட் த வார் இஸ் டு பி பெஸ்ட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு போரை தவிர்க்கணும்னா முக்கியமாக நம்ம சாதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பலசாலியாக இருக்கணும், நம்மளை பார்த்து எதிரி பயப்படணும். அப்போ தான் நம்ம உண்மையாலுமே அந்த போரை தவிர்க்க முடியும். ஸோ அப்படி தான் நாம் பக்கத்தில் இருக்கிற பல எதிரிகளை நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்க பலத்தினால தான் அவன் நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றதில்லை. நம்மளோட அஹிம்சையினால் அவன் சண்டைக்கு வரலன்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட இருக்க பலம் அவனை மிரட்டணும், இவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. அவ்வளோ பலம் இருக்கும்போது நாம் சண்டைக்கு போகக்கூடாது. அதுதான் முக்கியம். அந்த மனநிலையில் இருந்தால் எத்தனை மிசைல் இருந்தாலும் அது சரிதான். அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த காலத்தில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம முன்னேறினா பாராட்டு பெற்றா சந்தோஷப்பட்டாங்க நமக்கு தெரியாது. பின்னாடி போய் எப்படி நினைப்பாங்களோ தெரியாது. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போவும் நெருக்கமான நண்பர்கள் இருக்க தான் செய்கிறார்கள். ஆனால் என்னென்னா, பக்கத்தில் இருப்பதால் அவர்கள் நண்பர்கள் அல்ல, நம்மளோடு ஒன்றி இருப்பதால், நம்ம வெற்றியில் கலந்திருப்பதால் தான் அவர்கள் நண்பர்கள். அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த தெருவில் இருக்கிறவன் எல்லாருமே நண்பர்கள் தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கிறான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடுறதுக்கு தான் கவர்மெண்ட்டு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கு. அதனால தான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுறாங்க. அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஐபி போடுறது ஒரு வகையில் நல்லது. அந்த காலத்தில் செத்தவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சண்டை. ஒவ்வொரு சாவு வீட்லையும் இவனை எரிக்கிறதா கொளுத்துறதா, எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் தான் முதல் வந்தேன், ஏன் மாலை தான் மேலே போடணும், எந்து தான் பெருசு உந்து தான் பெருசுன்னு அவ்வளோ சண்டை. ஏதோ ஒன்று பண்ணி ஓடுங்கடா, நாடிக்கிட்டு போகிறேன் நான், சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்கடான்னு சொல்கிற அளவுக்கு நடந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சிம்பிளாக யார் யாருக்கு கவலை இருக்கோ அவங்க கவலைப்படுறாங்க, யார் யாருக்கு கவலை இல்லையோ அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போடுறாங்க. இருந்தாலும் ஒரு அனுதாபத்தில் ஆர்ஐபியாவது போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்தி சாஞ்சதும் ஒன்று, அப்புறம் என்னப்பா சாயங்காலானதும் புறநானூறு அப்படின்லாம் சொன்னார். ஆனால் உண்மையாலுமே யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருக்கு. எங்கள் தாத்தாலாம் சொல்லி இருக்கிறாங்க, 6 மணிக்கு மேலே இருட்டிடும், கரண்ட்டே கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. அவங்களாம் 100 ஆயுஸ் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த 100 ஆயுஸ் என்ன வாழ்ந்துருப்பாங்க, காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையில் வேலை செஞ்சுருப்பாங்க, வயக்காட்டில் இல்லை நெசவு வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இருட்டை பார்த்துக்கின்னு அண்ணாந்து படுத்துக்கின்னு கைத்து கட்டலில் பொழுதுபோக்கியிருப்பாங்க. இப்படியே 100 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையில் இந்த உலகன்றது எவ்வளோ பெருசுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் ரவுண்டுக்கு இருக்கும் பாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் உலகன்றது. சரி, இங்கேருந்து உங்களால் பாட்டு கேட்க முடியுமா, ரசிக்க முடியுமானா கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஒளியம் போட்டால் தான் பாட்டு கேட்க முடியும். அதை தவிர எப்பவுமே பாட்டு கேட்க முடியாது. அதுவா வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம நினைச்சதை பார்க்கலாம் கேட்கலாம். ஆனால் நல்லதை பார்க்கறதும் கேட்கறது அது நம்ம கையில் இருக்கு. முக்கியமாக ஒரு சோர்ந்து போயிருந்ததுன்னா இல்லை தோல்வி நம்மளை தழுவி இருந்ததுன்னா அப்போ என்ன வேணால் நம்ம சோர்ந்து உக்காந்துருவோம். அப்போ உடனே ஒரு மோட்டிவேஷனல் சாங்னு ஒரு லிஸ்ட் வரும். அதை போட்டால் நமக்குள்ள ஒரு இது கிடைக்கும் பாரு. தீரனை
உலகம் மூணது கீழே அப்படின்னு வரும். அப்படி கேட்டதுமே நமக்கு என்ன மறுபடியும் ஏஞ்சி போகிறோம், மறுபடியும் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட வாதாட போகிறோம் அப்படின்னு ஏஞ்சி கிளம்பி வாதாட போவோம். அப்படி ஒரு இதுவை கொடுக்க நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. அப்படியெல்லாம் பாட்டு எப்போ வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் நம்ம எழுந்திருச்சு நின்று நிற்க முடியும் தோல்வியை பொருட்படுத்தாமல். ஸோ அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பக்கெட் லிஸ்ட்டில் காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும். ஏன்னா அது ஒரே ஒரு இதுதான் கனெக்டிவிட்டி. அவங்கக்கிட்ட நல்ல டூரிசம் கைடோ ஏதோ ஒரு ஐட்டினரியோ இருந்திருக்கு, அவங்களுக்கு தெரியும் இது 2 தான் போக. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, யூரோப் வரலாம் போக முடியும், உலகம் ஃபுல்லாக சுற்ற முடியும். இதெல்லாம் அனுபவிக்காமல் 100 வயசு வாழ்கிறதுல என்ன இருக்குது? ஸோ தொழில்நுட்பம்ன்றது நம்ம கையில் கிடச்சிருக்க கருவி. அதை வச்சு ஊரை எரிக்கலாம், இல்லை ஊருக்கு வெளிச்சத்தையும் தரலாம். ஸோ அது ஆட்களை பொறுத்து தானே தவிர தொழில்நுட்பத்தை பொறுத்து இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தயாநிதி அவர்கள் சொன்னாங்க பாருங்க, அந்த காலத்தெல்லாம் ஒரு பாட்டு கேட்கறதுக்கு பாட்டு பார்க்கறதுக்கு வெள்ளிக்கிழமை ஒளிய எப்படா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்களை வந்து எண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அந்த பாட்டை பிடிச்சி அப்படி போடுன்னு வேணாலும் பார்க்கலாம், இல்லாட்டி நிற்கா என்னது அது அதே போல் அதையும் பார்க்கலாம். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம போட்டு ஆடிட்டு இருக்கலாம். இப்போ எல்லாம் எவ்வளோ அழகாக ஆடினாங்க, கலர்ஃபுல்லாக, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதே போல் நம்முடைய விருப்பம், நம்ம இதெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, ஒரு 15 கிலோமீட்டர் கூட போக முடியாது. நம்ம பாருங்கள் இன்றைக்கி எப்படி நினச்சோன்னா போய் பறந்துட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக கருத்தெல்லாம் எடுத்து வச்சாங்க 2 அணியினரும். இப்போ இதை வச்சு நமக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் நமக்கு என்ன கிடைக்குது, அது வரம் கிடைக்குதா சாபம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் அவங்க 2 பேருடைய விவாதத்தை கேட்டீங்க. இப்போ அதற்கான ஒரு முடிவுக்கு நம்ம எப்படி வரலான்னு பார்க்கலாம். இப்போது இவங்க வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அது சாபம்னு சொல்லும்போது நமக்கு வந்து அந்த நடைமுறை வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிக்கல்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே, அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கொள்ள முடியும். நமக்கு எப்படி வேண்டுமோ அதை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க சொன்னது, இவங்க வரம்னு சொல்கிறது பார்த்தா எல்லாமே வரமா, எல்லாமே நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருதா, நம்ம நினச்சது அந்த பாட்டை போட்டு பார்த்தா முடிஞ்சிருச்சா. ஆனால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது பின்னாடி பார்க்கும்போது, இல்லைங்களா? நமக்கு அந்த நம்ம வாழ்க்கை வாழதான்னுட்டு இன்னைக்கு பிள்ளைங்க அதை போல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எப்படியான இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி மேலே ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ஒரு இது மொபைல் எடுத்துகிட்டு போய் ஏதோ இதாகிடுச்சு, ஹேங் ஆகிடுச்சு, என்ன பண்ணனா நமக்கு தெரியாது. அவங்க உடனே அப்படி ஒரு நொடி சொல்கிறதுக்குள்ள எல்லாம் பார்ப்பாங்க, செய்வாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து இந்த கால தொழில்நுட்பத்தில் அந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குது, அவங்க வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க கற்றுக்கிறது அப்படின்றத நமக்கு காட்டுது. அதே போல் இந்த பக்கம் சாபம்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக அவங்க சொன்னதுபடி ஒரு தப்பு செய்யாத குழந்தைங்கள்லாம் அதை வந்து அவங்களுக்கு வந்து அது வருத்தம் கொடுக்கக்கூடியதா, அதனுடைய வேணாமா, ஏதாவது கோவமா, உடனே எப்படியோ ஒன்று தப்பாக போடுறபடி அப்படியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து நிச்சயமாக அதனால் மன உடைஞ்சக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க. அதையெல்லாம் அப்படியும் இருக்குது. இப்போது நமக்கு முன்ன காலத்துலலாம் இப்போ ஐயா சொன்னாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு சாவு, அந்த சாவுக்கு இன்னைக்கு ஆர்ஐபி போட்டால் போதும். இல்லாட்டி அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தது. ஐயோ அவங்க எங்கள் தலைக்கட்டு, அது இவங்க தலைக்கட்டு, அது எப்படி அவங்க வரலாம், இது எப்படி வரலாம், அதுவே அவங்க இறந்து போனவங்களே சொல்ல, அப்பா ஆளை விடுங்கப்பா, நான் இன்னும் எவ்வளோ நாளப்பா இருக்கிறதுன்றபடி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஏன்னா அது புதைக்கிறதா எரிக்கிறதா அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து மின்மயானம் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து 2 நிமிஷத்தில் போய் அங்கே வச்சுட்டு அவங்க அந்த இதோட வந்துடுறாங்க. அப்படியாக அந்த நடக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக விருந்தாளிகளுக்கு வந்து சுற்றத்தாருக்கு வந்து மனசில் ஐயோ அவங்க போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தை விட நமக்கு மரியாதை கொடுக்கல, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க. நிச்சயமாக அவர் சொன்னதெல்லாம் நிறைய கிராமத்துல எல்லாம் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சியெல்லாம் போகிற வழியெல்லாம் கூட நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இதை போல எல்லாம் வரும்போது அந்த வாய்ப்புகள் எல்லாம் குறையுது. ஏன்னா தூரத்தில் இருக்காங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அது ஒரு சாக்காயிடுது.
இல்லை அவங்களால வர முடியல, அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. இல்லாட்டி அன்னைக்கெல்லாம் பழைய காலத்திலலாம் அவங்களுக்கு ஒரு டெலகிராம் கொடுத்து அவங்க பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி லாரி பிடிச்சி காரை பிடிச்சி வந்து சேர்றதுக்குள்ளே இங்கே 2 நாள் 3 நாள் போயிடும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு போய் ஹாஸ்பிட்டல் எடுத்து வச்சிடுறாங்க, எப்போ வேணுமோ அப்போ அவங்க பார்த்துக்கிறபடியான சூழல் இருக்குது. இதனால் என்ன ஆயிடுதுன்னா இப்போது நிறைய குழந்தைங்க ஒரு தனியாக பெற்றோர்லாம் இருக்கும்போது அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க, பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்கன்னு. அதை வந்து இவங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது அது வந்து சாபம் போல தெரியுது எனக்கு. என்னன்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலை சரி பரவாயில்ல, யார்கிட்டயோ அங்கே ஃபோன் பண்ணி அப்படியாங்களா, எங்களால் வர முடியாதுங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன், என்னங்க பண்ணுறது, இதை போல் சூழல் இருக்குது, நீங்கள் ஏதோ எல்லாம் பார்த்து முடிவு பண்ணி என்ன பண்ணுறீங்களோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த இடத்தில் வந்து அவங்க வந்து அது சாபம் தான். அது ஒரு வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தார் எப்பயும் இருக்காங்களோ இல்லையோ அந்த இறுதி நேரத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி, அதை விட்டுருவோம். இதே போல் இப்போ ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்றது நம்ம வீட்டில் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சி, எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, IVF போல் சென்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு சாபம் ஆகுதுன்னாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார், இல்லை அது வரம், ஆணுக்கு மட்டும் இல்லை. அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்காட்டி மலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை மட்டும் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த அறிவியல் மூலமாக அந்த 2த்தையும் கண்டுபிடிச்சு யாருக்கு குறை, அது ஆணுக்கா பெண்ணுக்கா, கணவனுக்கா மனைவிக்கா, அது சரி செய்து கொள்ளக்கூடிய சூழல். அப்படி சரி செய்யலையா அதுக்கு வந்து அவங்க வந்து செயற்கை கரு வந்து பண்ணிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த அறிவியல் முன்னேற்றம் வந்து ஒரு வரம் தானே. ஒரு காலம் ஃபுல்லாக ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறத விட அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் போது அது வரம் தானே, அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. இதை போல் பல விஷயங்கள் நம்ம அலைபேசிலாம் சொன்னது போல் பாரதி சொல்லியிருப்பார். அப்போ என்ன சொல்லுவார்னா, காசி புலவர் அவங்களுடைய காசி நகர் புலவர் பேசுவதைத்தான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே போல் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா, வீடியோ கால் இன்றைக்கி எவ்வளோ தூரத்தில் பறந்து போகிறாங்க. குழந்தைங்க வந்து இன்றைக்கி ஆணின் கிடையாது பெண்ணின் கிடையாது, எல்லாருமே இந்த படிப்பு வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது. அவ்வளோ தூரம் அவங்க படிச்சுட்டு போகும்போது இன்றைக்கி வீடியோ காலில் பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சினிமாலெல்லாம் காட்டுவாங்க, அப்படி ஒரு மாயக்கண்ணாடி வச்சு ஒரு மந்திரக்கோளை வச்சு சுற்றுவார் ரங்காராவ், ஜூம் பா காட்டு அப்படின்னா அவங்க முகத்தை காட்டுவாங்க. அதை போல் இன்றைக்கி வீடியோ கால் வந்துருச்சு, நம்மளுக்கு வேணுமா டக்குன்னு வீடியோ கால் போடுறோம். அதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமானு நம்ம நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து நவீன அறிவியல் சாத்தியம் அப்படின்றத செய்து கொடுத்திருக்கிறது. அதை போல் வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் அறிவியல் மூலமாக நமக்கு வந்து நிறைய சாபங்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இப்போது சொன்னாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு பாருங்கள், அந்த சின்ன வயசுல இவர் வந்து அவருக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொன்னார் உண்மையில். ஆனால் அவங்க சொல்லும்போது அதை வந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அவங்க நேரடியாக இல்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அந்த சின்ன வயசில் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்றது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாட்டி நம்ம எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்றபடி போயிடுது இல்லைங்களா. ரொம்ப அழகாக சுமதி ஒன்று சொன்னாங்க, படைப்பாற்றல் இல்லை அவங்க கிட்ட, கற்பனை திறன் குறைஞ்சி போயிடுது. அது உண்மைங்க. நமக்கு அப்போ சொன்னபடி, முதல்ல சொன்னபடி அப்படியே மனசில் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு எண்கள், நமக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார் யார் நம்ம உற்ற உறவினரோ எல்லாருடைய நம்பரும் நமக்கு தெரியும், அத்துப்படியாகும். இன்னைக்கு தெரிய மாட்டேன்து. உண்மையிலே நமக்கு வந்து அவர் கணவர் நம்பர்னா அவர் நம்பர் தான், வேறு நம்பர்லாம் நமக்கு வந்து ஏதோ அவசியம் இல்லை அப்படின்றபடி நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு கொடுத்துருது, அந்த விஞ்ஞானம் வந்து நமக்கு கொடுத்துருதுனால நமக்கு அதுக்கு மெனக்கெட மாட்டேன்றோம். அடப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதை போட்டால் வந்துடுது அப்படின்றபடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அது படைப்பாற்றலோ இல்லை நம்முடைய நினைவு திறனோ இல்லை கற்பனை திறனோ எது இருந்தாலும் குழந்தைங்க ஏதாவது ஒன்று வேணும்னா நமக்கு முன்னாடி அவங்க போயிட்டு வாய்ஸ் போயிட்டு போடுறாங்க, எனக்கு கூகுள் இதை சொல்லு, கூகுள் அதை சொல்லு, சாட் ஜிபிடி இதை சொல்லு. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுது, அப்போ பயமாகுது நம்ம இளைய சமுதாயம் நாளைக்கு என்ன ஆகுமோ, அவர்களுக்கான அந்த கிரியேட்டிவிட்டி குறைஞ்சி போயிடுச்சுன்னா அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு இவங்கெல்லாம் விஞ்ஞானிகளாக வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் அந்த சின்ன சின்ன யோசனைகள், அவங்க தாத்தா சொன்னதாகட்டும் எதுவாகட்டும். ஐயா வந்து நமக்கு சிலம்பரசன் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்போ வந்து நமக்கு அதெல்லாம் அந்த மருத்துவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த
என்ன சொல்கிறது பெனிஃபிட்ஸ், அந்த பயன்கள் எல்லாமே நமக்கு வந்து அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக மாத்திரம்தான் கிடைக்குதே தவிர ஒரு தனி மனிதனுடைய மூளையின் யோசிப்பால் கிடைக்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்படியாக இருக்கும்போது எனக்கு அப்போ வந்து இந்த இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜூம் வந்து வீட்டில் இந்த கொரோனா காலத்தில் இப்போ நம்ம ஒரு பாட்டு போடணும் இல்லைங்களா, முதல்ல விஞ்ஞானத்தை வளர்த்த போகிறேன்டி, அதில் வந்து சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் போய் பிள்ளைங்க பாடம் படிக்காமல் வீட்டிலிருந்தே படிக்கும் கருவி வேணும் அப்படின்னாங்க. அப்படியாக நமக்கு கொரோனா வந்த சமயத்தில் பள்ளிக்கூடம் இல்லை, கல்லூரி இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் ஜூமில் உட்காந்து எல்லாம் படித்து பாஸ் பண்ணி தேர்ச்சி பெற்று இன்றைக்கி அவங்களுக்கு வேலையும் இல்லை. நிறைய பேருக்கு நிஜமாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து நேரடியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்லாதனால அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இப்போ கிடைக்கிறது இல்லை. இதே இப்போ ஏஐ வந்ததுனால வேலை வாய்ப்புகள் போச்சுன்னு சொல்கிறாங்க. இதே போல் இந்த நவீன வளர்ச்சியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்த போதிலும் நம்ம அதுக்காக நவீன வளர்ச்சியை வேண்டான்னு சொல்லிடலாமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உலகத்தில். என்னைக்கோ ஒரு குகையில் ஒரு மனுஷன் இருந்ததை அப்படியே இதுவே போதும் நமக்கு கிடைச்ச வரலையும் இவங்க சொன்னபடி நம்ம உழுதோம், சாப்பிட்டோம், நல்லா வயிறார கஞ்சி குடித்தோம், கைத்துக்கட்டில் படுத்தோம், வேப்ப மரம் காற்று வாங்கினோம், இது நமக்கு போதும் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்மளோ நம்ம பிள்ளைங்களோ அந்த ஏசி குளிரில் ஏசியில் இன்னைக்கு வெயில் என்ன கொளுத்துது. பெங்களூர்லேயே இப்படின்னா வேற ஊர்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால் வெளியில் போகிறவங்களுக்கு எவ்வளவு மயக்கம், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருதுன்னு இப்போ வாட்ஸ்அப் செய்திகள் கூட வந்துட்டு இருக்குது. அதில் பல உண்மை இருக்கலாம், பல உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேணும்னா நமக்கு வந்து அந்த குளிர் சாதனத்தை பயன்படுத்தி நமக்கு அந்த உடல்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்கின்ற ஒரு அறிவியல் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு இவர் சொன்னார், நமக்கு இந்த பாதுகாப்பு முக்கியம். ஒரு அருமையான ஒரு கருத்து அது. நமக்கு வந்து நான் பலசாலின்னு எதிரிக்கு காட்டணும், நான் வந்து சும்மா பயந்துட்டு இருக்கேன்னு காட்டக்கூடாது. அப்போ நான் பலசாலின்னு சொல்லும்போது அதற்கான நான் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி தயார்படுத்தி கொள்ள முடியும்? சும்மா கட்டுக்கட்டாக பணம் வச்சிட்டு இருந்தால் முடியுங்களா? முடியாது. நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு உலகமெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து இருக்கிறதோ அதற்கேற்றப்போல் நம்ம வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு பாம்பாட்டி நாடுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை என்பது மாறி போச்சு. ஏன்? நம்மளும் அந்த நவீன வளர்ச்சியுடன் சேர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறோம், அதற்கான பயன்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக நவீன இன்னும் கூட நிறைய பேசலாம், ஆனால் நேரம் வந்து 10:30 ஆயிடுச்சு, 10:30க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சதுனால நான் வந்து இன்றைக்கான இந்த முடிவு இவர்கள் 2 பேருடைய வாதத்தை முன்வைத்து பார்க்கும்போது நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி என்பது மனித குலத்திற்கு கிடைத்த வரமாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைய நம்முடைய டிஆர்டிஓ பொங்கல் சங்கமம் என்பது ஒரு மகிழ்ச்சியோட இதை இப்போ பாருங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கணினி திரையில எல்லாமே வந்துட்டு இருக்கு. இங்கே அப்டேட் இங்கே எடுத்துட்டு இருக்கும் போது அங்கே ஃபேஸ்புக்கில் போடுங்க, அடுத்த நொடியில் அதை அப்டேட் பண்ணுறாங்க. இதே போல எல்லாமே வந்து காலத்திற்கு ஏற்றபடி நாமும் அந்த நவீன வளர்ச்சிக்கு போகும்போது நம்ம வந்து நம்ம குழந்தைகளை இருக்கக்கூடிய இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு அருகில் இருந்து நம்ம அதனுடைய பயன்களை எடுத்து சொல்லி, இதுப்பா இது நெருப்புப்பா, இது சுடம்பா, இது வேண்டாம்ப்பா, இது சுடாதுப்பா அப்படின்றபடி அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கும் இருக்கிறது. அதன் மூலமாக நிச்சயமாக நாம் அதை ஒரு வரமாக மாற்றலாம் என்று சொல்லி நம்முடைய இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மனித குலத்திற்கு வரமே என்று என்னுடைய தீர்ப்பை அளிக்கிறேன். நன்றி. வாய்ப்பளித்த நம்முடைய டிஆர்டிஓ பொங்கல் சங்கம் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் டிஆர்டிஓ வாழ் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய சுமதி அவர்கள், என்னுடைய அருமை தோழி, அவர்களுடைய அந்த ஈடுபாடை நான் பார்ப்பதுண்டு. அவர்கள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நான் அவர்களுக்கு இன்னும் ஒரு முறை நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக நடுவருக்கு ஒரு பெரிய பாராட்டை தெரிவிக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், நிறைய பேர் எல்லாம் அந்த துண்டு பேப்பரை வச்சு பேசணும். அவங்க எந்த பேப்பரும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து கண்டினியூஸாக ஒரே கோர்வையாக அவங்க வந்து எதையும் பார்க்காம பேசினாங்க. அதுவே மிகப்பெரிய சிறப்பு. அதற்கு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து எங்கள் பட்டிமன்றத்தில் நடுவராக கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை மேடம். ரொம்ப நன்றி. இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் டிஆர்டிஓ பொங்கல் சங்கமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த பொன்மாலை பொழுது